ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுன்னா ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதான்னு பார்க்க போகிறோம். லைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணணும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 4:5 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. நியூ ப்ராஜெக்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் வந்து பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த இமேஜை வந்து ஸ்க்ரீனில் செட் ஆகிற மாதிரி வைக்கிறேன். அதில் மூவ் ட்ரான்ஸ்மெண்ட் போய் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதான்னு பார்க்க போகிறோம். கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டிஸ்டோர்ஷன் அண்ட் வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும் பாருங்கள், சர்க்கிள் ரிப்போல்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம சென்டரை எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ வைங்க. 5 செகண்ட் தள்ளி ஒரு அனிமேஷன் கீ வச்சுங்க. ஸ்டார்டிங் வந்து 20 இருக்கும். ரெண்டாவது உள்ள வந்து 0 ஆக்கிடுங்க. ஓகே பண்ணியாச்சு. அடுத்து ஸ்ட்ரென்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, 15 செகண்ட் ஒரு அனிமேஷன் கீ வச்சுங்க. ஸ்டார்டிங்கில் உள்ளது வந்து ஓகே ஒரு 80 அந்த ரேஞ்சுக்கு வைங்க. நான் 84 வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது உள்ளது வந்து 0 ஆக்கிடுங்க. சாரி, மைனஸ் கொண்டு போயிட்டேன். ஓகே. அடுத்தது வந்து ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து 30 இருக்கும். அது நீங்கள் வந்து 80 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஃபெக்ட் கிடச்சிருக்கும். ஓகே, இந்த எஃபெக்ட்டுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்பயும் போல் என்னோடய சேனலில் நம்ம கொடுக்குறேன், சிபி கிரியேஷன்னு கொடுத்துட்டேன். மேலே வந்து அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அது ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா சென்டராக அலைன் ஆகிடும். இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு போயிடும். நம்ம வந்து சென்டரே வச்சுப்போம். நான் வந்து யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் லிங்க்கு அப்புறம் வந்து ஃபாண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து பிங்க் ப்ளூன்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். அதை சைஸோட 40 அந்த ரேஞ்ச் வச்சுக்கிறேன். கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய் எனக்கு தேவையான இடத்துல நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ அங்கே வச்சுக்கோங்க. நான் வச்சு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சைஸுக்கு இருக்கட்டும். இதை நான் நடுவில் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். யூடியூப் நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். நான் 2 செகண்ட் வரைக்கும் இந்த டெக்ஸ்ட்டை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேன். கீழே உள்ளதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி எடுத்துங்க 2 செகண்ட் வரைக்கும். நான் 2 சென்டராக வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். சாரி, டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு லாஸ்ட்டாக எட்ஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எட்ஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரஃப் அண்ட் எட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ வைங்க. கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு அனிமேஷன் கீ வைங்க. ஸ்டார்டிங் அனிமேஷன் கீ வந்து கரெக்டாக 2 கொண்டு போயிடுங்க. ரெண்டாவது அனிமேஷன் கீ வந்து கரெக்டாக 0 கொண்டு போயிடுங்க. இதை வந்து நம்ம காப்பி பண்ணிப்போம். மேலே 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்து வெளில வந்துங்க. அதே டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் கீழே இருக்கும், அதை கொடுத்து 3 டாட் கொடுத்து பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை மட்டும் 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து இதை காப்பி பண்ணி அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே 3 டாட் இருக்கும், காப்பி பண்ணிக்கோங்க. மேலே 2வது டெக்ஸ்ட் இருக்கும், அதை கொடுத்து பேஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.